வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெத்தாலிங் ஸ்ட்ரீட் உள்ள யூக்கு போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்த்தா பழங்கள் மக்கள்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச இடம் ஒன்று இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன இடம், எனக்கு பிடிச்ச இடம். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பழைய காலத்து டிசைனில் இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களால் அறவே சூடு தாங்க முடியல. அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். உண்மையாக கைஸ் நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே விட்டு வரத்துக்கு மனசே வரல. அவ்வளோ அழகான ரகரகமான கலரான வகையான இன்னும் என்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல தெரியல, அவ்வளோ அழகான பூங்க இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு. விலையும் குறைவாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ரோஸ் பூ தவிர வேறு எந்த பூ பேரும் தெரியாது. எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரோடு தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய இடம் வந்து விட்டது. அதுதான் என்ன இடம் பார்த்திங்கன்னா, இந்த பெத்தாலிங் ஸ்ட்ரீட்குள்ளே நானும் என்னோடய அம்மாவும் ஜலான்னு போனோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆள் அந்த இடத்துல. உண்மையிலே எப்படி சொல்கிறது, அந்த சூட்டுலேயும் இவ்வளோ ஆள் பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பழம் பேர் எனக்கு என்னன்னு தெரில. என்னோடய அம்மா சின்ன வயசில் சாப்பிட்டேன்னாங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துக்கு போனோம். சூடு தாங்க முடியாமல் இந்த கடைக்குள்ளே போனோம். எல்லாம் வந்துட்டு எல்லா மிட்டாயும் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மிட்டாய் நான் எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா. எனக்கு உண்மையிலே அதை பார்த்தோன்னே வாயே ஊறிடுச்சு. உண்மையிலே இது சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெயிலில் கூட எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, என்னை முன்னுக்கு போவிட்டு பின்னாடி பார்க்குறேன்னு சொல்லி வீடியோ ரெக்கார்டில் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நடந்து டயர்டாயிருச்சு. என் அம்மாவை பார்த்தா இந்த வேகாத வெயிலில் ஜேக்கெட்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். என்னால் முடியல, செம்ம வெயில். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ளே போனோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகழகான பர்ஸ் இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பர்ஸ்னலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் கலர் பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்துட்டு ஒன்றும் ஏக்கோன்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூட்டுக்கு அப்படியே குளுன்னு இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸ், டெடி பேர்ஸ், அப்புறம் அந்த கைக்கு போடுற கை செயின் எல்லாமே நிறைய இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரிலங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருந்துச்சு. கண்ணாடி இருந்தானா சும்மா விடுவேனா, போயிட்டு ஏங்கலை வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே இந்த தோடு செக்ஷன் வந்தோடனே நான் இந்த சந்திரமுகி படத்தில் வந்த ஜோதிகா மாதிரி ஆயிட்டேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். உண்மையிலே எந்த தோடை வைக்கிறது எந்த தோடை விடுறதுனே தெரில. உண்மையிலே எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வச்சு கூட பார்த்தேன். எதுவும் உண்மையிலே அழகாக இருந்துச்சு. ஒன்றும் வித்தியாசமாக எல்லாம் வந்து ஸ்டோன் வச்சு இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே எந்த தோடுமே விடுறதுக்கு மனசில். கேட்டால் நான் மட்டும் ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையே நான் என் பேர்லேயே வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த காலத்து பேக்ஸ்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பழம் இருந்துச்சு. இந்த பழம் வந்து சீனியில் கரைச்ச பழம். அந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஏன்டா சாப்பிட்டோன்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்லாவே இல்லை. ஆனால் விலை செம்ம விலை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வெந்து போன பழம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பழம் பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டி மாங்காய், மெங்குஸ்தீன், மத்த குச்சிங்க இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா நிறைய சட்டைங்க இருந்துச்சு. பிராண்டட் சட்டை கூட இருந்துச்சு. இதெல்லாம் பிராண்டட் சட்டைங்க, அடிடாஸ்,
ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ தேவையான ஜாமாவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு வரப்போ எங்களை வந்து மேப்ஸ் வேறு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த இஸ்தானா கிட்ட போய் விட்டுச்சு. சரி இந்த இஸ்தானாவை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே இந்த வாட்டி வந்துட்டு யாருமே இல்லை, நானும் என் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். என் அம்மா என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா, அந்த இடத்துல டீலராக மசூன்ட்டு போட்டிருக்கு, அந்த ஒரு மாதிரி பரிசாக இருக்குது அந்த இடத்துல. அவங்க அங்கே போய் நின்றுட்டு தான் ஃபோட்டோ எடுப்பேன்ட்டு அதே இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. பயம்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாய்.